பாஜகவை கதறவிட கமலஹாசனின் பலே திட்டம். திமுகவுடன் இப்பவே பிளான் ஒர்க் ஆகிடும் போலையே. வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் நேரடியாக திமுகவுடன் கூட்டணி வைக்காமல் காங்கிரசின் மூலம் கூட்டணி வைத்து சீட்டை பெறுவோம் என்று நினைத்து கணக்கு போட்டிருந்தார் கமலஹாசன். இதனாலேயே ராகுல் காந்தியின் நடைப்பயணத்துக்கு கூட நேரடியாக டெல்லிக்கு சென்று வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு வந்தார். எனினும் திமுகவிடம் 10 சீட்டையும் பெற்றுக்கொண்ட காங்கிரஸ் கமலுக்கு ஒரு சீட் கூட ஒதுக்கவில்லை. முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைப்பதால் தனக்குரிய கௌரவம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அது நடக்கவில்லை. திமுக கூட்டணியில் இடம்பெற்றும் நிச்சயம் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் மையம் போட்டியிடும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. இறுதியில் திமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா சீட் பெற்றிருந்தார் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல். அதற்கு பிரதி உபகாரமாக திமுக கூட்டணியை ஆதரித்து சூறாவளி சுற்றுப்பயணம் செய்திருந்தார். இது மக்களுடன் ஒன்றாத அரசு என்று பாஜகவை கடுமையாகவும் விமர்சித்திருந்தார். ஆனாலும் லோக்சபா தேர்தலில் போட்டியிடாமல் விலகிய அதிர்ச்சியிலிருந்து மையத்தினரால் உடனடியாக மீண்டும் வெளியே வரவிட முடியவில்லை. ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக திமுகவிடம் கட்சியை கொண்டு போய் அடகு வைத்து விட்டாரே என்கிற கோபமும் ஏமாற்றமும் பெரும்பாலான மையத்தினரிடம் தேர்தல் முடியும் வரை நிலவிக்கொண்டே இருந்தது. எனினும் தனித்து போட்டியிடுவது என்கிற முடிவிலிருந்து பின்வாங்கி இருக்கும் கமலஹாசன் இனி வரும் காலங்களில் திமுக கூட்டணியிலேயே இணைந்து செயல்பட திட்டமிட்டுள்ளார். அத்துடன் மேல்சபை எம்பியாகவும் டெல்லியில் செல்லவும் போகிறாராம். அது மட்டுமல்லாமல் டிசம்பர் மாதம் நடைபெறப் போகும் உள்ளாட்சி தேர்தலில் 2026 நடக்கப் போகும் சட்டமன்ற தேர்தலிலும் 2 தேர்தலிலுமே திமுக கூட்டணியில் இருந்தே எதிர்கொள்ள மக்கள் நீதி மய்யம் முடிவு செய்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் உள்ளாட்சி தேர்தலுக்கு திமுகவிடம் கணிசமான இடங்களை பெற்று போட்டியிடப் போகிறதாம். குறிப்பாக மாநகராட்சி, நகராட்சி உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி இடங்களிலும் தங்களுக்கான செல்வாக்கான பகுதிகளை திமுகவிடம் மக்கள் நீதி மய்யம் கேட்கப் போவதாக தெரிகிறது. இதனால் ஷூட்டிங் இல்லாத நேரங்களில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆழ்வார்பேட்டையில் டீப் டிஸ்கஷனில் ஈடுபட்டு வருகிறாராம். விரைவில் கட்சி நிர்வாகிகளுடன் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான விரிவான ஆலோசனை நடத்த இருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலில் பெரும் வெற்றியானது வரப்போகும் சட்டமன்ற தேர்தலுக்கான அடித்தளமாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் சொல்கிறார்களாம் மையத்தினர். இது தொடர்பான வேலைகளிலும் தீவிரமாக ஈடுபட துவங்கிவிட்டார்களாம். இதனால்தான் நாயகன் மீண்டும் வருகிறார், பாஜகவை கதறவிடப் போகிறார் என்றும் திமுகவுடன் பிளான் இப்பயே ஒர்க் ஆகிடும் போலே என்றும் பாஜகவை வீழ்த்த திமுக புது திட்டம் வகுத்துள்ளதாகவும் தற்போது சமூக வலைதளங்களில் ஒரு தகவல்கள் பரவி வருகின்றன. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.